இறுதியாக ஒரு சகோதரர் கேள்வியை கேட்கிறார். என்ன சொல்கிறார்? காதல் பற்றி இஸ்லாத்தின் நிலை என்ன என்று கேட்கிறார். அதாவது இந்த எதிர்வரக்கூடிய நாட்களில் இந்த பிப்ரவரி 14ஆம் தேதி என்று சொல்லி காதலர் தினம் என்று ஒரு தினத்தை பெரும்பாலான இளைஞர்களும் யுவதிகளும் அது முஸ்லிம்களையும் முஸ்லிம் அல்லாதவர்களையும் ஒரு குதூகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக வைத்திருக்கிறார்கள். இதனை அடிப்படையாக வைத்து கூட இந்த கேள்வியை கேட்டிருக்கலாம். அவர் என்ன கேட்கிறாரு? காதல் செய்வதை பற்றி இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன, காதலிக்கலாமா என்று கேட்கிறார். ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காதல் என்பது என்ன? இஸ்லாத்தின் அடிப்படையிலே ஒரு காதல் என்பதற்கு ஒரு வரைவிலக்கணம் இருக்கிறது. காதல் என்று சொல்வது திருமணத்திற்கு முன்பதாக ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புவது, ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புவது, இப்படி விரும்புவது மாத்திரம் காதல் என்று இஸ்லாத்தின் பார்வையில் சொல்வதாக இருந்தால் அந்த காதலை இஸ்லாம் தாராளமாக அங்கீகரிக்கிறது. திருமணத்திற்கு முன்பதாக யாரையுமே விரும்பாம திருமணத்தில் மட்டும்தான் ஒருத்தரை விரும்பி அப்போதான் ஒருத்தரோட வாழ்க்கை நடத்தணும் என்ற மாதிரி ஒரு நிலையை இஸ்லாம் சொல்லவில்லை. திருமணத்துக்கு முன்பதாகவே இன்னாரை நான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று விரும்பலாம். ஒரு ஆணும் விரும்பலாம் ஒரு பெண்ணை, ஒரு பெண்ணும் விரும்பலாம் ஒரு ஆணை. இஸ்லாம் இதை எப்படி சொல்லுது? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 235வது வசனத்தில் இத்தா சம்பந்தமாக பேசுகிறார். அப்படி பேசும்போது வலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா ஹர்ரல்தும் பிஹி மின் ஹித்பத்தின் நிசாஇ, இத்தா காலகட்டத்தில் அவர்களை மனம் பேசுவதற்கு எண்ணுவதோ அவ் அக்னன்தும் ஃபீ அன்ஃபுசிக்கும், அல்லது நீங்கள் உங்களுடைய மனதால் சாடமாடையாக மனம் பேசுவதோ குற்றமில்லை. அலிமல்லாஹு அன்னக்கும் ததுகுருனஹுன்ன, நீங்கள் அவர்களை விரும்புவதை அல்லாஹ்வுக்கு தெரியும். வலாக்கில்லா துஆஇதுஹுன்ன சிர்ரன், மாறாக அவர்களுக்கு மறைமுகமாக எந்த வாக்குறுதியையும் அளித்து விடாதீர்கள். இல்லா அன் தகூலு கௌலன் மஅரூஃபா, தெள்ளத் தெளிவான நீதியான சொற்களை பேசுவதே தவிர நீங்கள் அவர்களுடைய அந்த இத்தா காலக்கெடுவை அடையும் வரைக்கும் இந்த திருமணத்திற்கான அந்த உறுதிமொழியை ஒப்பந்தத்தை நீங்கள் செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? இத்தாவில் இருக்கும் பெண்களை நீங்கள் மனதால் விரும்புவதோ மனம் பேச திருமணம் முடிப்பதற்கு எண்ணுவதோ சாடை மாடையாக நேரடி வார்த்தைகள் இல்லாம சாடை மாடையாக அவர்களுடைய அந்த திருமண பேச்சுவார்த்தையை நடத்தி கொள்வதோ தவறு கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப இத்தா நேரத்தில் சில ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கணும். அப்படி ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்பவர்களோடு கூட நீங்க என்ன செய்யலாம்? அவங்கள விரும்பலாம். விரும்புறது மட்டுமல்லாமல் நேரடி திருமண பேச்சுவார்த்தை நடத்தாம மறைமுகமான முறையில் திருமண பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து இந்த இத்தா அல்லாத நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் முடிப்பதற்கான பேச்சுவார்த்தையை உங்களை நான் விரும்புகிறேன், உங்களை திருமணம் முடிப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லலாமா? இல்லையா? சொல்லலாம். அப்படி விரும்பினால் என்ன செய்யணும்? அதை உரிய முறையில் பொறுப்பாளர்களை அணுகி, ஒரு பெண்ணாக இருந்தா ஒரு ஆண் சொல்றான் உங்களை திருமணம் முடிக்க விரும்புகிறேன், நாங்கள் 2 பேரும் திருமணம் முடிச்சு கொள்வோமா என்று திருமணத்திற்கு முன்பதாகவே அந்த பெண்ணை விரும்பி அந்த பெண்ணிடமே நேரடியாக கேட்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப அந்த பெண் என்ன செய்ய வேண்டும்? அது கன்னி பெண்ணாக இருந்தால் பொறுப்பாளர்கள் இல்லாமல் திருமணம் செய்ய முடியாது. லா நிக்காஹ இல்லா பி வலியின், ஒரு வலி இல்லாமல் திருமணம் என்பது கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதே நேரத்தில் ஒரு விதவையாகவோ விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணாக இருந்தால் அவர்களுக்கு வலி என்றது அவசியம் கிடையாது. ஆனால் குடும்பத்தாருக்கு அந்த பெண்ணுடைய பாதுகாப்பை அடிப்படையாக வைத்து குடும்பத்தாருக்கு எத்தி வைத்து விட்டு, அனுமதி அவசியம் இல்லை விவாகரத்தானவர்களுக்கும் விதவைகளுக்கும், குடும்பத்தாருக்கு எத்தி வைத்து விட்டு அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாமா? இல்லையா? முடித்துக் கொள்ளலாம். அப்படி இல்லாம அந்த கன்னி பெண்கள் தானாக திருமணத்திற்கு செல்லும் போது விபரீதமான நிலைகள் ஏற்படலாம். இதையும் கவனத்தில் கொண்டு ஒருவர் விருப்பத்தை சொன்னா குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அந்த கன்னி பெண் எத்தி வச்சு இன்னார நான் திருமணம் முடிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த திருமணத்துக்குள்ள நுழையலாமா? இல்லையா? அப்ப திருமணத்துக்கு முன்னாடி விரும்பிட்டாங்க, விரும்பினா அது குத்தமா என்று கேட்டால் குற்றம் இல்லை என்று இந்த குர்ஆன் வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இதே நிலை நடைமுறையில் ஏற்படுது. எப்படி ஏற்படுதுன்னா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபூ தல்ஹா அவர்கள் திருமணம் பேசுறாங்க. ஹதப அபூ தல்ஹா அவர்கள் உம்மு சுலைமை திருமணம் பேசினார்கள். உம்மு சுலைமை திருமணம் பேசுறாங்க. வல்லாஹி, அப்ப உம்மு சுலைம் சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக, மா மிஸ்லுக யா அபா தல்ஹா, அபூ தல்ஹாவே உங்களை மாதிரி ஒருவர்
யுரத்து மறுக்கப்படுவாரா? மறுக்கப்பட மாட்டார். ஏனென்றால் தோற்றத்திலும் செல்வத்திலும் அந்த உயர்ந்த நிலையில் ஒரு செழிப்பான நிலையில் இருந்தவர் அபூ தல்ஹா அவர்கள். அவர் மாதிரி ஒருத்தரை வந்து யாராவது மறுப்பாங்களான்னு கேட்டு உம்மு சுலைம் அவர்கள் என்ன சொல்றாங்க, வலாகின்னக ரஜுலுன் காஃபிருன், மாறாக நீங்கள் ஒரு காஃபிர் மனிதராக இருக்கிறீர்கள். வன இம்ராத்துன் முஸ்லிமத்துன், நான் ஒரு முஸ்லிம் பெண்ணாக இருக்கிறேன். வலா யஹில்லுலி அன் அத்தஸவ்வஜுக, உங்களை திருமணம் முடிப்பதற்கு எனக்கு எந்த ஒரு ஹலாலும் இல்லை, அனுமதியும் இல்லை. நீ ஃபைன் துஸ்லிம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ஃபதாலிக மஹ்ரி, அதுவே எனது மஹராக மனக்கொடையாக நான் அறிவித்து விடுகிறேன். வமா அஸ்அலுக கைரு, இதை தாண்டி நான் எதையுமே உங்களிடம் கேட்க மாட்டேன் என்று சொல்லி அவர் சொல்றாங்க. ஃபஅஸ்லம, அபூ தல்ஹாவும் இஸ்லாத்துக்கு வருகிறார். ஃபகான தாலிக மஹரஹா, அதுவே அவருடைய மஹராக மாறிவிட்டது என்று சொல்லி ஒரு செய்தியை நாங்க பார்க்கிறோம். நசாயில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அப்ப அபூ தல்ஹா அவர்கள் உம்மு சுலைம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு விரும்புகிறார்கள். அப்படி விரும்பும் போது உம்மு சுலைம் அவர்கள் ஏற்கனவே திருமணமாகி விதவையானவர். அப்ப உம்மு சுலைம் அவர்கள் அபூ தல்ஹாவை விரும்பினாங்களா இல்லையா? அவங்களோட வார்த்தையில என்ன சொல்றாங்க, வல்லாஹி மாமிஸ்லுக யா அபா தல்ஹத்து யுரத்து, உங்களை மாதிரி ஒருவர் மறுக்கப்பட மாட்டார் என்றா விரும்புறாங்கன்னு அர்த்தம். ஆனா நீங்க காஃபிரா இருக்கிறீங்க, இஸ்லாத்துக்கு வாங்கன்னு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அபூ தல்ஹா இஸ்லாத்தை தழுவுகிறார் ரலியல்லாஹு அன்ஹு. பிறகு இருவரும் திருமணத்தின் மூலம் இணைந்து கொள்கிறார்கள் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? இது மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியமா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்டு ரசூல் அதை கண்டித்திருப்பார்கள். உம்மு சுலைம் அபூ தல்ஹா என்ன பண்ணி கொண்டீங்க, நீங்க இப்படி பேச்சுவார்த்தை நடத்தி கொள்ளலாமா என்று சொல்லி கண்டனத்தை தெரிவித்திருப்பார்கள். அப்படி கண்டனம் தெரிவிக்கப்படவில்லை. எனவே திருமணத்துக்கு முன்பதாக ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புவதும் ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புவதும் இஸ்லாம் தடுக்கவில்லை. ஆனால் அது முறையாக திருமணத்துக்குரியதாக ஆக்கிக் கொள்ளணுமே தவிர பீச்சில், பாக்குல, ஹோட்டல்ல தனிமையிலே தங்குவது, போன் மூலமாக தொடர்பு கொண்டு அந்தரங்கங்களை வெளிப்படுத்திக் கொள்வது, ஆபாசமான முறையில் பேசிக்கொள்வது, ஒரு பெண்ணுடன் தனித்திருப்பது போன்ற காரியங்கள் காதல் என்று சொன்னால் அந்த கன்றாவியை இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பி இம்ராத்தின், ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் ஒருபோதும் தனித்திருக்க மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற செய்தியை நாங்கள் புகாரியில 3006வது செய்தியாக பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யால் லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பி இம்ராத்தின் இல்லா மாதி மஹ்ரமின், ஒரு மஹ்ரமான உறவு உடனே தவிர ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் தனித்திருக்க மாட்டார் என்ற செய்தியை புகாரியில 5233வது செய்தியில பார்க்கிறோம். இப்ப தனிமை என்பது இல்லை. அப்ப தனியா எங்கேயும் லவ் பண்றோம், ரெண்டு பேர், நான் உங்களை விரும்புறேன், நீங்க என்ன விரும்புறீங்க, இஸ்லாம் அனுமதிச்சு வாங்க லவ் பண்ணுவோம் என்று சொல்லி பீச்சுக்கு போய், பார்க்குக்கு போய், ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி தனிமையில இருந்தால் இவைகள் விபச்சாரத்தின் வாசல்களை திறப்பதாக வந்துவிடும். விபச்சாரத்தின் வாசலை இஸ்லாம் திறப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்காது. வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்திற்கு நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 17வது அத்தியாயத்துல தெளிவாக தடை விதித்து விட்டார். அப்ப விபச்சாரத்துக்கு நெருங்கவே முடியாதுன்னா இந்த மாதிரி தனித்திருக்கும் காரியங்களில் ஈடுபட முடியாது. இது பிசிக்கலாக நாங்க உடம்பளவில் தனித்திருப்பதை மாத்திரம் குறிக்காது. வாட்ஸ்அப் மூலமாகவோ, ஃபேஸ்புக் மூலமாகவோ, மெசஞ்சர் மூலமாகவோ, ஏதோ ஒரு டிக்டாக் மூலமாகவோ, இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ, சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஒரு ஆணும் பெண்ணும் அவர்களுடைய அந்தரங்கங்களை, தனிமையை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் பரிமாறிக்கொள்வதை இஸ்லாமிய மார்க்கம் இந்த ஹதீஸின் மூலம் தெளிவாக தடுத்து விட்டது. இப்படியும் காதல் செய்ய முடியாது. ஒருத்தர் ஆபாசமாக பேசி இப்படி அவங்களோட முழுமையான பிரைவசியை வெளிப்படுத்தும் பொழுது, அந்தரங்கத்தை வெளிப்படுத்தும் பொழுது அது பெரும்பாலும் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக அமைந்துவிடும். அதை வச்சே நாளைக்கு என்ன செய்வான், பிளாக்மெயில் செய்து கொள்ளலாம். ஒரு பெண்ணுடைய முழு விஷயங்களை ஒரு ஆண் தெரிந்து கொள்ளுகின்ற நேரத்தில் அவனுடைய பலவீனங்கள் எல்லாம் அறிந்து கொள்கின்ற நேரத்தில் அந்த பெண்ணை தவறான முறையில் அடைவதற்கு, தவறான முறையில் பயன்படுத்துவதற்கு, மிரட்டுவதற்கு, பிளாக்மெயில் செய்வதற்கு முழுமையான வாய்ப்பு ஒரு ஆணுக்கு கிடைத்துவிடும். அதே நேரத்தில் இந்த காதலர் தினம் போன்ற இந்த மாதிரி கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடிய யுவதிகளும் இளைஞர்களும் பெரும்பாலும் அந்த தினத்தில் அவர்களுடைய கற்புகளை இழந்து விடுவார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த கற்பை இழந்த பெண் நாளைக்கு ஒரு காதலன் மூலமாக உன்னை நான் அனுபவித்து விட்டேன், இனிமேல் உன்னிடம் எனக்கு எந்த நாட்டமும் இல்லை என்று கைவிட்டு சென்றால்
அந்த பெண்மணி அந்த நேரத்திலிருந்து முற்றிலும் முழுதாக வாழ்க்கையிலே தனிமைப்படுத்தப்பட்டு விடுவாள், பாதிக்கப்பட்டு விடுவாள். அவள் வேறொருவரை திருமணம் செய்வதற்கு கூட அந்த கற்பு இழந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய தடையாக நிற்கும் என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது போன்று மார்க்கத்துக்கு முரணான காதல்களை இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்காது. அதை கொண்டாடுவதையும் இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் அங்கீகரிக்காது. இன்னும் சொல்ல போனால் காதலர் தினம் என்ற பேர்ல சென்ட் வேலண்டைன் டே என்று சொல்லி காதலுக்காக வேண்டி ஒரு பாதிரியார் தன்னை அர்ப்பணித்த ஒரு செய்தி, ஒரு இராணுவ அதிகாரி, அந்த இராணுவத்தில் ஈடுபடுபவர்கள் எல்லாம் காதலில் ஈடுபடக்கூடாது, காதல் செய்யக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது என்று விதித்த தடையை சென்ட் வேலண்டைன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார் மூலம் தடுக்கப்பட்டு ரகசியமாக இராணுவத்தில் இருந்த இளைஞர்களையும் யுவதிகளையும் திருமணம் செய்து வைப்பதற்கான ஏற்பாடு செய்ததன் காரணமாக இராணுவ சட்டத்திட்ட கட்டுப்பாடுகளை மீறிய குற்றத்திற்காக அந்த வேலண்டைன் என்ற பாதிரியாருக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறார்கள். அந்த மரண தண்டனையின் காரணமாக அவர் காதலுக்காக தியாகம் செய்தவர் என்ற பேர்ல பிப்ரவரி 14 காதலர் தினம் என்று கொண்டாடுறாங்க. யாரோ ஒருத்தன் யாரையோ கூட்டி கொடுக்கிற வேலை பார்த்திருக்கிறான், அதுக்கு ஒரு கொண்டாட்ட நாளை வச்சிருக்கிறாங்க. அதை காதலுக்கு புனிதமான நாள் என்று சொல்லி நாமும் கொண்டாடுவோம் என்று சொன்னா நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எந்த அளவுக்கு தொடர்பில் இருக்கிறோம் என்றது இதிலிருந்தும் நம்ம விளங்கிக் கொள்ளலாம். இந்த மாதிரி உண்மையிலே இஸ்லாம் விரும்பக்கூடிய ஒருத்தர் பெண், ஒரு ஆணும் ஒரு பெண்ணை திருமணத்துக்கு முன்பதாக விரும்பி முறைப்படி திருமணம் செய்வதற்கு நினைத்தால் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை அந்த திருமணத்துக்குரிய வேலைகளை செய்யணுமே தவிர காதலுக்கு முன்பதாக கற்பை இழக்கக்கூடிய ஆணுக்கும் கற்புகள் இருக்கின்றன, பெண்களுக்கும் கற்புகள் இருக்கின்றன. அந்த கற்பை இழக்கக்கூடிய ஒரு பாவகரமான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதை முஸ்லிம்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் இன்னொரு செய்தியையும் சொல்லுது. ஒருத்தரை விரும்பினால் அந்த பெண் என்ன செய்யலாம் அல்லது ஆண் என்ன செய்யலாம், தன்னுடைய பெற்றோர்களுக்கு அந்த செய்தியை எத்தி வைக்கணும், மறைச்சிடாதீங்க. விரும்பினா உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கின பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள் உங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சுதான் என்ன செய்வாங்க, அவங்க யோசிச்சு வாழுவாங்க ஒவ்வொரு கட்டத்திலும். அப்போது தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து உங்களை வளர்த்த பெற்றோர்களுக்கு நீங்கள் துரோகம் செய்வது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது. நீங்க யாரையாவது விரும்பினால் நீங்க விருப்பத்தை வெளிப்படுத்தாம மறைச்சி நீங்க போய் பாதுகாப்பற்ற ஒரு சூழல்ல விழுந்துடாம உங்களுடைய பெற்றோர்களுக்கு அதை எத்தி வைத்து விடுங்கள். பெற்றோர்களுக்கு சொல்லுங்க, என்னுடைய நான் தெரிவு செய்த இந்த நபர் இவர் நல்லவர், மார்க்கத்துக்கு உட்பட்டவர், சிறுக்கு பிதஅத் இல்லாதவர், நல்லபடியா நல்ல குணம் உள்ளவர், கெட்ட பழக்க வழக்கம் இல்லை, அவரோடு வாழ்ந்தால் என்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும் என்று முழுமையான நம்பிக்கை எனக்கு இருக்குது, நீங்களும் அதை தேடி பார்த்து எனக்கு அவரை திருமணம் செய்து வையுங்கள் என்று புரிய வைங்க. பெற்றோர்கள் உண்மையான முறையில் அந்த யாரையாவது விரும்பினாங்கண்டா யாரை விரும்புகிறாங்களோ அந்த நபரை பார்த்து அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்றதை பார்த்து அவருடைய பின்னணிகளை விசாரித்து உண்மையில் மார்க் அடிப்படையில் ஒழுக்கமான ஒரு இளைஞனாக இருந்தால் அவர் திருமணம் முடிச்சு வைக்கிறதுக்கு பெற்றோர்களும் பின்வாங்கக்கூடாது. உண்மையிலே மார்க் அடிப்படையில் ஒரு நல்ல இளைஞனாக இருந்து ஒரு கண்ணியமான ஒழுக்கமான மார்க்கத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்த ஒரு இளைஞராக இருந்து அவருடைய அழகையோ வசதியோ உறைவு கண்டு பெற்றோர்கள் அந்த இளைஞனை திருமணம் முடித்து வைப்பதற்கு மறுப்பார்களே ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த பெண் பிள்ளைகள் என்ன செய்யலாம், மார்க்கத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து தன்னுடைய பெற்றோர்களுடைய அந்த வரம்புகளை மீறி கூட அந்த இளைஞனை திருமணம் செய்து கொள்வதற்கு இஸ்லாம் தடை விதிக்காது. ஏனென்று சொன்னா புகாரில 7144வது செய்தியில அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அஸ்ஸமு வத்தாஅது, செவித்தாழ்த்தலும் கட்டுப்படுதலும் அலல் மர்இல் முஸ்லிமி, ஒரு முஸ்லிம் மனிதருக்கு ஃபீமா ஹப்ப வ கரிஹ, அவர் விரும்பின விஷயத்திலோ வெறுத்த விஷயத்திலோ மாலம் யுமர் பிமாசியத்திஹி, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யுங்க என்று கட்டளை வரும் வரைக்கும் கட்டுப்படணும். அல்லாஹ்க்கே மாறு செய்யுங்க என்று கட்டளை வந்தா அதுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபைதா உமிர பிமாசியத்திஹி, அல்லாஹ்க்கு மாறு செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டால் ஃபலா சமஅ வலா தாஅத, எந்த செவிமடுத்தலும் கிடையாது, எந்த கட்டுப்படுதலும் கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போ உண்மையிலே மார்க்கத்துக்கு உட்பட்ட ஒரு இளைஞன், மார்க்கப்படி வாழக்கூடிய ஒரு இளைஞர் அல்லது மார்க்கத்துக்கு உட்பட்ட ஒரு யுவதி, மார்க்கப்படியே வாழக்கூடிய தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு யுவதியாக இருந்தும் வசதியோ அழகோ குடும்பத்தையோ புற காரணங்களை சொல்லி பெற்றோர்கள் மறுப்பார்களேயானால் மார்க்கத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஒருத்தர் பெற்றோர்களுடைய அனுமதி அங்கீகாரம் இல்லாமல் கூட திருமணம் செய்து கொள்ளலாம். இதை இஸ்லாம் தடுக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆனால் உங்களை வளர்த்து ஆளாக்கின அந்த பெற்றோர்களோட விருப்பம் இல்லாமல் நீங்கள் திருமணத்துக்கு நுழையும் போது அது காலாகாலத்துக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாக மனசுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும் என்பதனால பெற்றோர்களுக்கு புரிய வச்சு மார்க்கம் தான் எனக்கு முக்கியம், எனவே இவரை நான் திருமணம் செய்யறதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்குது என்று சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணியே அந்த திருமணத்துக்குள்ள நுழைவதுதான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு நல்லதாக அமையும் என்பதையும் கூறிக்கொண்டு, இஸ்லாம் சொல்லக்கூடிய காதல் மார்க்கத்தின் அடிப்படையிலே வரம்பு மீறாமல் ஒருவரை ஒருவர் விரும்பக்கூடிய திருமணத்துக்கான ஏற்பாடுகளுக்குரிய அந்த காதலாக இருக்கிறது. அதை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது. மாற்றமாக விபச்சாரத்தின் வாசல்களை திறக்கக்கூடிய, தனிமையை பேணக்கூடிய, தனிமையில் அந்தரங்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய காதலாக இருந்தால் அந்த காதலை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்காது என்பதையும் கூறிக்கொண்டு, இந்த காதலர் தினம் கொண்டாட்டத்திற்கெல்லாம் இஸ்லாத்தில் எந்த விதத்திலும் அனுமதி கிடையாது என்பதையும் கூறிக்கொண்டு, இந்த வாரத்திற்கான சிடிஜேயின் உங்கள் கேள்வி நேர நிகழ்ச்சியை இத்துடன் நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். உங்களுடைய மார்க்க கேள்விகளை திரையில் தென்படக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு எழுத்து வடிவில் அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு குர்ஆன் சுன்னா ஒளியிலிருந்து ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் நாம் பதில் சொல்வதற்கு இன்ஷா அல்லாஹ் தயாராக இருக்கிறோம் என்பதையும் கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.